வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு குடமிளகாய் சேனல். இன்னைக்கு குடமிளகாய் சேனல்ல ஃபன்னி வீடியோஸ் பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா ரோட்ல நடந்த வியக்க வைக்கிற காட்சிகள் இல்ல, வித்தியாசமான காட்சிகள் இல்ல, ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு வீடியோல முழுக்க முழுக்க ரோடு சம்பவங்களை தான் பார்க்க போறீங்க. உதாரணத்துக்கு இவரை பாருங்க, வீட்டுல வீல் சேரை வாங்கி போட்டா அதை எடுத்துட்டு ரேஸ் போயிட்டு இருக்கிறார். அதே மாதிரி ஹேங் ஓவர் படத்துல இந்த ஜிராஃபி சீனை இவரை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க போல. ஆமா, இவர் ஒரு மாட கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வீடியோ இப்படிதான் இருக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஐயோ, காலையிலேயே போதைய போட்டு இவன் வேற அலப்பறைய பண்றான். டேய், ஒண்ணு போ இல்ல நில்லு, படுத்துறாயா? நல்ல வேளை இது பொம்மைதான். நான் கூட ஒரு நிமிஷம் உண்மையானு நினைச்சிட்டேன். இங்க ஒருத்தர் ட்ரெயின் அழகா ரோட்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. De Peugeot. Dat is de loodstap. Ja. அடே, என்னடா கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்ட? நீங்க எப்போ வண்டியை பார்க் பண்ணாலும் ஹேண்ட் பிரேக் போட மறந்துடாதீங்க. போடலன்னா இந்த தம்பி பாதி காரை தயாரிச்சுட்டான், மீதி கார் ஆண்டி வேலை இருக்கு. நீங்க கார்ல போகும்போது இப்படி முதலை குறுக்கப்படுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? பல பேர் நல்ல வாட்டமா இருக்குன்னு மேல ஏத்திட்டு போயிருவீங்கன்னு தெரியும். அதே நீங்க பைக்ல வரும்போது இப்படி ஒரு அப்பாவி ஜீவன் வழி மறைச்சா என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தா வந்த பாதையிலேயே 4 கிலோமீட்டர் போயிருவேன். இந்த ஐடியா இவ்வளவு நாள் நமக்கு வராம போச்சே. என்னடா இது, கண்ணாடியை தனியா எடுத்து சொருகிட்டு இருக்காங்க. யாருப்பா சொன்னது காஸ்ட்லி ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மட்டும்தான் இந்த பாதையில வரலாம்னு? தலைவன் மினி பஸ் அடிச்சு ஓட்டிட்டு வரான்னு பாருங்க. இவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அதனால இப்படிதான் காரை கொண்டாந்து பார்க் பண்ணுவார். ஒரு இண்டிகேட்டர் உடைஞ்சிடுச்சு. இந்த மலையில நம்மனால வண்டி ஓட்ட முடியாதுன்னு தலைவன் படத்தை பார்த்துட்டு ஹாயா படுத்துட்டான். அப்பப்போ ரோட்ல இந்த மாதிரி விசித்திர மனிதர்களையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேஷம் போட்டு போறாங்களா இல்ல உண்மையாலுமே எதுவும் வேட்டு கிரகவாசியா ஒன்னும் புரியல. இந்த மனுஷன் உண்மையாலுமே வேற லெவல் தான். ஒரு ஆளு 3 4 வீல் வண்டியை ஓட்டிட்டு வராரு.
தலைவன் பல வருஷமா இந்த ரூட்ல தான் போறான் போல, அதான் கரெக்டா வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி மான்ஸ்டர் காரை நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி ஏறுவாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு இவர் கூட ரைடு போக ஆசையா இருக்கா? இந்த ரெண்டு வெஹிக்கல்ல எது ஜெயிக்க போகுது? Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts. நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த மாதிரி தான் கார் ஓட்டுவாங்கல்ல. ஒரு நாய் ரோடு கிராஸ் பண்றதுக்கு போலீஸ் உதவி பண்றார் அந்த நாட்டுல. அதே நம்ம நாட்டுல அட நம்ம இந்தியால தான் லோடு அதிகமா வண்டியில ஏத்துவாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க, எந்த ஒரு காரணம் தெரியல, அநியாயம் பண்றீங்கடா டேய். ஏதோ பிரச்சனை, அதான் ஒரு ஆளு தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறார். அட நம்ம ஆள்கா இது. உங்க காரை பார்க்கிங்ல பிளாக் பண்ணிட்டாங்களா? அதுல இருந்து எடுக்கிறது எப்படின்னு பாருங்க. டேய், இது என்னடா, எப்படிடா அங்க கொண்டு போய் பார்க் பண்ண? என்ன ஒரு அதிசயம், விசாலுக்கே டஃப் கொடுப்பான் போலயே. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு பாருங்க. இது ஸ்கூல் பஸ் இல்ல, கூல் பஸ். நல்லா வேற லெவல்ல இன்ஜின் எக்ஸாஸ்டர் எல்லாம் வச்சு செட் பண்ணிருக்கான்ல. இவங்கிட்ட ரோட்ல பார்க் பண்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதான் தூக்கி கம்பி மேல நிக்க வச்சிருக்கான் காரை. என்னதான் மான்ஸ்டர் ட்ரக்கா இருந்தாலும் அதுக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் தானே. சரியா சென்டர்ல போய் அந்த காரு மாட்டிக்கிச்சு. சூப்பர் பார்க்கிங் தல. நல்ல ஹெவி டிராபிக் ஜாம்ல பைக்கை ஓட்டிட்டு முன்னாடி போறது இருக்கு, அது ஒரு தனி சுகம்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த கடைசிக்காரி எப்படியும் 2 நாள் கழிச்சுதான் வந்து சேருவான்.
இந்த மாதிரி ஆஃப் ரோட் டிரைவ் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 நண்பர்கள் ஒன்னா சந்திச்சிருக்காங்க. அதான் கட்டி தழுவிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, லோடு ஃபுல் ஆயிட்டு அதான் பாதியை இறக்கி வச்சிட்டு இருக்கிறார். இந்த ஸ்கார்பியோ மாதிரி கார் விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த வேலையை யாரும் பண்ணாதீங்க. ஆர்வத்துல ஒரு ஆளு பண்ணி வச்சிருக்க வேலையை பாருங்க. இறுதியா இங்க இவரோட டிரைவிங் ஸ்கில்ல பாருங்க. ஆனா இந்த ரோட்ல டிரைவிங்கை விட அதிகமா மனதைரியம் தான் வேணும். வேற லெவல். இன்னைக்கு வீடியோவை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு வந்து சில கமெண்ட்ஸை பார்த்துடலாம். வெல்கம் டு கமெண்ட் பாக்ஸ். ஸ்ரீலங்கா ஜாக், உங்களோட வீடியோ பார்த்த பிறகுதான் நான் வேலைக்கு போக போறேன். தனம் சிவா, இவ்வளவு நாளாக இந்த சேனலை மிஸ் பண்ணிட்டேன். எம் அன்னபாக்கியம், ஹாய் அண்ணா, வீடியோ வேற லெவல். சுகந்தி, ஹாய் அண்ணா, ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். நைஸ் வீடியோ, சோ ஃபன்னி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சரவணன் காந்தி, சொல்வதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை அண்ணா, அட பாவத்தை. கார்த்திகேயன் கார்த்திக், ரியலி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ரோ. எம் பிரணவ் ஆகாஷ், ப்ரோ சம வீடியோ சூப்பர் டூப்பர். முகமது ஹசீர், வாங்க வாங்க, உங்களுக்கு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோ மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.